வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா GSTR3B டேபிள் நம்பர் 4 எலிஜிபிள் ஐடிசி அதில் சில விஷயங்கள் நம்ம என்ட்ரி பண்ணுறது இல்லை. அது 1st of April 2022 இருந்து கம்பல்சரியாக நம்ம என்ட்ரி பண்ணணும். ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து சர்க்குலர் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக நம்ம GSTR3B டேபிள் நம்பர் 4 எலிஜிபிள் ஐடிசியில் இந்த டேபிள் நம்பர் 4A தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஐட்டம் நம்பர் 5 ஆல் அதர் ஐடிசி தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆஃப் குட்ஸோ இல்லை சர்வீஸோ இல்லை ஆர்சிஎம் இருந்தால் தான் இந்த 1, 2, 3 நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இன்வெர்ட் சப்ளை ஃப்ரம் ஐஎஸ்டி இருந்தால் தான் இந்த டேபிள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா டேபிள் நம்பர் 4 ஏ காலம் தான் மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் டேபிள் நம்பர் 4B ஐடிசி ரிவர்ஸ்ட் அப்புறம் 4D இன்எலிஜிபிள் ஐடிசி இதை வந்து மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த டேபிள்ஸை நம்ம கண்டிப்பாக ஃபில் பண்ணணும் 1st of April 2022 அதாவது ஏப்ரல் 2022 ரிட்டர்ன்லேருந்து இந்த காலங்களை நம்ம ஃபில்அப் பண்ணணும். நம்ம ஃபில் பண்ணோம்னா இது என்னன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். இது என்ன டேபிள் நம்பர் 4B இதில் 1 and 2 ரெண்டு காலம் இருக்கு. 1 as per rule 42-43 of CGST and SGST rule. 42-43 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா reversal of ITC of input service capital goods used for effecting exempted supply or for non-business use. நம்ம இது மாதிரி ஐடிசி எடுக்கிறதுல ஏதாவது பர்ச்சேஸாக இருக்கட்டும் இல்லை சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை கேபிட்டல் குட்ஸாக இருக்கட்டும் நம்ம ஐடிசி எடுக்கிறோம். ஆனால் அது வந்து எக்ஸம்டட் சப்ளைக்கோ இல்லை நான் பிஸ்னஸ் யூஸ்க்கோ இருந்துச்சுன்னா அது வந்து இன்எலிஜிபிள். அது வந்து நம்ம இந்த செக்ஷன் 42-43 நம்ம போட்டு ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஜிஎஸ் நம்பர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்போம். அதுவும் நம்ம சப்ளையரும் நம்மளுக்கு ஃபைல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு GSTR2B வந்து நிற்கும். நம்மளும் கிளைம் பண்ணிடுவோம். அப்படி கிளைம் பண்ணாமல் அதை வந்து நம்ம கவனமாக கிளைம் பண்ணாமல் இந்த செக்ஷன்ல போட்டு ரிவர்சல் பண்ணணும். நம்ம GSTR2B நம்மளுக்கு வர இன்புட்டுக்கு எல்லாத்துக்குமே எது எலிஜிபிள் ஐடிசி எது இன்எலிஜிபிள் ஐடிசின்னு நம்ம இங்கே என்ட்ரி போடணும். எலிஜிபிளா இல்லை ஐடிசி ரிவர்ஸ் பண்ண வேண்டிய ஐடிசியா. ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 42-43 என்ன சொல்லுதுன்னா நீங்க வாங்குற இன்புட்டோ இல்லை இன்புட் சர்வீஸோ இல்லை கேபிட்டல் குட்ஸோ நான் பிஸ்னஸ் யூஸ்க்கோ இல்லை எக்ஸம்டட் சப்ளைக்கோ யூஸ் பண்ணதா இருந்தா இங்க வந்து நீங்க ரிவர்சல் பண்ணணும். அந்த ஐடிசியை ரிவர்சல் பண்ணணும். டேபிள் நம்பர் 4B செகண்ட் ஒன் அதர்ஸ் என்ன சொல்லுதுன்னா கிரெடிட் நோட். என்ன கிரெடிட் நோட் வருதோ அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்க எடுத்துக்கோம். அப்படி எடுக்கலனாலும் நீங்க இங்க போட்டு ரிவர்சல் பண்ணணும் உங்களோட கிரெடிட் நோட்டை. அடுத்து பாத்தீங்கன்னா டேபிள் நம்பர் 4D இன்எலிஜிபிள் ஐடிசி. இன்எலிஜிபிள் ஐடிசிலையும் 2 செக்ஷன் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா 17(5) என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா குட்ஸ் லாஸ் ஆயிருக்கோ இல்லை ஸ்டோலன் ஆயிருக்கோ இல்லை டெஸ்ட்ராய்ட் ஆயிருக்கோ இல்லை ரிட்டர்ன் ஆஃப் ஆயிருக்கோ இல்லை கிஃப்டா கொடுத்துருக்கோம் இல்லை ஃப்ரீ சாம்பிளா கொடுக்குறோம். அப்படிப்பட்ட பர்ச்சேஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. அதில் அப்படிப்பட்ட இன்புட் நம்மளுக்கு ஐடிசி கிளைம் பண்றோம்னா அதை வந்து ஐடிசி கிளைம் பண்ணக்கூடாது. அதை வந்து இந்த டேபிள் நம்பர் 17(5) நம்ம போயிட்டு ரிவர்சல் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதர்ஸ் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஐடிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமே இல்லாத ஐடிசியா இருக்கும். சில பேர் என்ன பண்றாங்க விவரம் தெரியாம டாடா ஸ்கை, ஸ்வீட் ஸ்டால் சில அவங்களோட பர்சனல் குட்ஸுக்கெல்லாம் ஜிஎஸ் நம்பரை கொடுத்து ஐடிசியை கிளைம் பண்றாங்க. ஐடிசி ஜிஎஸ் நம்பரை கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் ஃபைல் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு 2B வந்து நிற்கும். ஸோ இதெல்லாம் இன்எலிஜிபிள் ஐடிசி. அது மாதிரி இன்எலிஜிபிள் ஐடிசி நம்மளுக்கு 2B வந்து நிற்கிதுன்னா அது எந்த ஐடிசி எலிஜிபிள் எது எலிஜிபிள் இல்லை என்றதை போட்டு தான் நம்ம GSTR3B 1st of April 2022 இருந்து பண்ணணும். இன்னொன்று என்ன முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதை GSTR9 நீங்க ஆனுவல் ரிட்டர்ன்லையும் மென்ஷன் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான சர்க்குலர் GSTல வந்துருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.